பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தொழுகையின் துவக்கத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தந்தையே, மகிழ் நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை பொழுதுக்காக தூயவர்களே உம்மை நன்றி உணர்வோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ராஜா, இந்த புதிய மாதத்திலும் முதலாவது ஓய்வு நாளிலே ஆண்டவரை அதிகாலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு நீர் துணை செய்து கொண்டிருக்கின்றீர். உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாட்களிலே உலகத்தின் எங்களுடைய தேசத்தின் சூழல்களை ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். ஆயினும் இருக்கிற பலத்தோடு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கின்ற சூழல்கள் சந்தர்ப்பங்களை வைத்து இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்வதற்காக முற்படுகின்றோம். தூயவரே உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ராஜா, இந்த நாளின் தொழுகையை இல்லங்களிலே ஒலிபெருக்கியின் வாயிலாக செவிசாய்த்து தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக ஆயத்தப்படுகின்ற, தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நாங்கள் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருவார்த்தைகள், ஜெபிக்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களுடைய வாழ்வுக்குரியதாக நீர் மாற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். தொழுகையின் துவக்கம் முதல் நிறைவடையிலும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் இவைகளை ஆழ்ந்துள்ளோம். இவைகளை ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம். ஜெபம் கேளுங்கள். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் தொழுகையின் துவக்கத்திற்காக நாம் இணைந்து 65வது கீதத்தை பாடுவோம். கீர்த்தனை 65. சர்வலோகாதிபர் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்கின்ற 65வது கீதத்தை நாம் பாடுவோம். சர்வலோகாதிபர் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபர் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சகலமும் படைத்த சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபர் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். திருவவதார நமஸ்காரம், ஜெகதிரட்சகனே நமஸ்காரம், திருவவதார நமஸ்காரம், ஜெகதிரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுட உயிரடைந்தோங்க, தரணியின் மனுட உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோம் நமஸ்காரம்,
பரிசுத்தாவி நமஸ்காரம், பரமசத்குருவே நமஸ்காரம். அருவியடியா அகத்தினில் வசிக்கும், அருவியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிபன் நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகளே நமஸ்காரம். முத்துளிலோனே நமஸ்காரம், முந்திவந்தோனே நமஸ்காரம். முத்துளிலோனே நமஸ்காரம், முந்திவந்தோனே நமஸ்காரம். கர்த்தாவே கர்த்தா கருண சமுத்திரா, கர்த்தாவே கர்த்தா கருண சமுத்திரா, துத்ய த்ரியேகத்வம் நமஸ்காரம். சர்வலோகாதிபன் நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகளே நமஸ்காரம். கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அன்புக்குரியவர்களே, சில நிமிட நேரங்கள் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்முடைய விளக்கங்களை ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே இறைவனுடைய திருநிலையிலே ஆண்டவரை உள்ளக்கண்களிலே கொண்டவர்களாக இல்லங்களிலே ஒலிபெருக்கியின் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் உண்மையோடு சில நிமிட நேரங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி இம்மட்டுமாக இம்மானுவேலனாக நம்மை வழிநடத்திய அருளாத இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய உதடுகளை திறந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏற்படுத்துவோமா? கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாக பாதுகாத்து துணையாளராக இருந்து நம்மை வாழ்வின் பாதையிலே வழிநடத்தி வந்திருக்கின்றார். கடந்த காலங்களில் நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு உலகம் பல நிலைகளிலே கேடு நிறைந்ததாக, துன்பங்கள் நிறைந்ததாக, பாடுகள் நிறைந்ததாக, வியாதிகள் நிறைந்ததாக, மரண கண்ணீர்கள் நிறைந்ததாக சூழ்ந்து கொண்டிருந்த நாமும் அப்படிப்பட்ட பாதையிலே வாழ்ந்து கொண்டிருந்த இடுக்கண்ணோடு அல்லற்பட்ட தருணங்கள் ஏராளம் ஏராளம். ஆனாலும் நாமெல்லாம் வீழ்ந்து போகாதபடி, துவண்டு கொள்ளாதபடி ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலது கருத்தினாலே நம்மை தூக்கி இடைநிறுத்தி பாதுகாத்தாரே. அந்த அன்பின் பிரவாகத்தை எண்ணி அத்தனை பேரும் ஒரு கணம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய பெற்றோருடைய வாழ்விலே, கணவருடைய வாழ்விலே, துணைவியருடைய வாழ்விலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே, உடன் பிறந்தவர்களுடைய வாழ்விலே,
ஆண்டவர் ஏற்றவும் அடுத்த சகாயகராக இருந்து நம்மை ஆசீர்வதித்தார், நமக்கு புதுவாழ்வு தந்தார், நம்மை பலப்படுத்தினார், சோர்ந்து போன தருணங்களிலே நம்மை ஆற்றல் படுத்தினார், அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி நம்மை நிலைநிறுத்தி பாதுகாத்தார். அவருடைய அன்பின் பிரவாகத்தை எண்ணி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல்களை ஏறெடுப்போமா? கொடிய காலத்திலே, ஒரு தொற்று வியாதியின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை போன்ற மனிதர்கள் ஏராளம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் உயிருக்கு போராடியவர்களாக அல்லல் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும், ஆற்றல் படுத்த வேண்டும், சுகம் தர வேண்டும். வியாதியை முன்னிலிருந்து விலக்குவே என்று சொன்னவர்கள் இந்த கொடிய வியாதியானது தேசத்தை விட்டு, சார்ந்தவர்களை விட்டு அதை கடந்து செல்ல தொடர்ந்து இந்த உலகம் ஆண்டவரை முழுமனதோடு நோக்கி பார்க்க நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். தேசமுக்கும் திருச்சபைகள் ஆண்டவரை தொழுது கொள்ள இயலாத சூழலிலே இருக்கின்றதை நாம் அறிகின்றோம். வெகு விரைவிலே ஆண்டவரை ஆலயத்திலே ஒன்றாக இணைந்து குடும்பமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற தொழுகையிலே நாம் கலந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை வெகு விரைவிலே நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இன்னும் திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். வளர்ந்து வருகின்ற திருச்சபை எல்லா நிலையிலும் வாழ்வினை தேவைகளை ஆண்டவருடைய திருச்சபைக்கு தர வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். ஊழியர்கள் தலை தோக்க வேண்டும், அதற்காக ஜெபிப்போம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அத்தனை குடும்பங்களும் இணைந்து ஆண்டவருக்காக, திருச்சபைக்காக இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த சுற்றுவட்டாரத்து ஜனங்களுக்காக ஜெபிப்போம். அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். இன்னும் அன்புக்குரியவர்களே, அநேக தேவைகளோடு இருக்கின்றவர்களுக்காக, பலவிதமான எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றவர்களுக்காக, இல்லங்களிலே உடைந்து போன உள்ளத்தோடு, நறுக்கப்பட்ட இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். வேதம் சொல்லுகின்றது, நறுங்கொண்ட இருதயத்தை நான் ஒருபொழுதும் புறக்கணியே என்று சொல்லி, நிச்சயமாக நறுங்கொண்ட இருதயத்தை புறக்கணியாத கடவுள் அத்தனை பேரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாம் மனதிலே நினைக்கின்றோமோ அனைத்து காரியங்களையும் நினைத்து ஒருவரையும் ஒருபொழுதும் புறம்பே தராதவராகிய அருள்நாதர் கிறிஸ்துவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி வேண்டுதல்களை எழுப்போமா? நாம் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த வேண்டுதலை எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றத்துடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதில்லை. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, நாம் திருமறையிலே 52வது சங்கீதத்தை நாம் படிக்க கேட்போம். சங்கீதம் 52. பலவானே, பொல்லாப்பில் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவை சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடிக்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனே தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினை வளர்த்துக் கொண்ட மனுஷன் இவன்தான் என்றார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்னென்னைக்கும் நம்பியிருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்னென்னைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது என்றவில்லை. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் மீண்டும் ஒரு பாடலை நாம் இணைந்து பாடலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று போகின்ற பாடலிலே ஒரு சில சரணங்களை நாம் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் படித்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. நெருக்கப்பட்டும் படித்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி
பாரினில் அவர் என் பாதையின் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உள்ளங்களை இருக்கின்ற இடங்களிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து இந்த நேரத்தை தொழுகையின் நேரமாக மாற்றி இறைவனோடு ஒன்றித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் புதிய நல் வாழ்த்துக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருவார்த்தை நாம் திருமறை பகுதியாக படிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 52வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் மனதிலே காத்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52 8வது வசனத்தை நாம் மனதிலே காத்துக் கொள்வோம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போட்டிருக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் படிக்க கேட்ட திருவார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் தன்னை குறித்து சொல்லுகின்ற ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கின்றது. இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியிலிருந்து அவர் எப்படி இதை நோக்குகிறார் என்று சொன்னால், முதலாவது வசனம் சொல்லுகின்றது, பலவானை பொல்லாப்பில் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. இந்த சங்கீதத்தை அவர் முதலாவதாக போதுகின்ற வார்த்தை சற்று கடினமாக இருக்கின்றது. எப்படி என்றால், மனிதர்களை அல்லது கடவுளை அறிந்த இறைமக்களை அல்லது சிலரை அவர் பலவானே என்று துவங்குகின்றார். அதோடு விட்டுவிடவில்லை, பலவானே பொல்லாப்பில் நீ ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்,
நீ ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்ற செயல் அது பொல்லாப்பு நிறைந்ததாக, துன்பங்களை கேடுகளை உருவாக்குகின்றதாக இருக்கின்றது. நீ செய்வது பிறருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கின்றது. நீ பேசுவது பிறருக்கு துன்பத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. இவைகளெல்லாம் செய்துவிட்டு அதிலே நீ ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள், தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது என்று சொல்லி துவங்குகின்றார். ஆகவேதான் நாமும் இப்பொழுது பாடினோம், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அல்லவர். சோதனை நேரத்தில், விலகின நேரத்தில், சத்துருக்கள் சூழ்கின்ற நேரத்தில் அவர் என்னை பாதுகாப்பவர், நேசிப்பவர் என்று சொல்லி நாம் இணைந்து பாடினோமே. இறைவனுடைய கிருபை மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து இரண்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது அதே மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றார். முதலாவது சொல்லுகின்றார், நீ செய்வது பொல்லாப்பானது, அதை குறித்து நீ மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய். இரண்டாவது வசனத்திலே நீ எப்பொழுதும் கேடுகளை செய்ய எத்தனைப்படுகிறாய். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கேடு செய்வதற்கு எப்பொழுதும் யோசித்துக் கொண்டே இருக்கிறாய். ஒரு நாள் விழித்துவிட்டால் இரவு வரையிலும் நீ யோசிக்கின்ற, செயல்படுத்துகின்ற காரியம் யாருக்கு கேடு செய்யலாம், யாருக்கு துன்பம் விளைவிக்கலாம் என்று சொல்லி கேடு செய்வதற்கு உன்னுடைய மனது எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரக கத்தியை போல் இருக்கிறது. மீண்டும் அவர் அந்த சில விசுவாசிகளை பார்த்து, இறைமக்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, உன்னுடைய நாவு தீட்டப்பட்ட கத்தியை போல் இருக்கிறது. தீட்டப்பட்ட சவரக கத்தி என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் கூர்மையான, அது எதை வெட்டுகிறோமோ அதை வெகு விரைவிலே வெட்டி துண்டாக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது. அதுபோல உன்னுடைய நாவும் உறவுகளை அல்லது பிறருடைய மனதை பேச்சினாலே துண்டாக்கக்கூடிய அளவுக்கு அது தீட்டப்பட்டதாக இருக்கின்றது. நீ எப்பொழுதும் கபடு செய்வதற்கும் உறவுகளை துண்டிப்பதற்கும் பொல்லாப்பில் மேன்மை பாராட்டிக் கொண்டு நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது, நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நன்மையை மட்டுமே நாம் விரும்ப வேண்டும். இறைவனை அறிகின்ற வாழ்க்கையிலே நன்மையை மட்டுமே விரும்ப வேண்டும். ஆனால் நீயோ நன்மையை விரும்புவதை பார்க்கிலும் தீமையை விரும்பி தேடி செல்லுகிறாய். உண்மை பேசுவதோ, யதார்த்தம் பேசுவதை பார்க்கிலும், உண்மை பேசுவதை பார்க்கிலும் பொய்யை விரும்புகின்றவனாக இருக்கிறாய். அடுத்த வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கபடமுள்ள நாவை சங்கரிக்கும். தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார், இவர்களுக்கு கடவுள் தருகின்ற தண்டனை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றவர்களுக்கு கடவுள் தருகின்ற தண்டனை என்னவென்றால், 5ஆம் வசனத்திலே தேவன் உன்னை என்னென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை பார்த்து நகைப்பார்கள். பாருங்கள், இவ்வளவு பெரிய கொடுமை நிறைந்த தண்டனை. யாருக்கு இந்த தண்டனை? பொல்லாப்பில் மேன்மை பாராட்டுகின்றவனுக்கு, கேடு செய்ய நினைப்பவனுக்கு, கபடு செய்கின்ற நாவு உடையவனுக்கு, தீமை
விரும்புகின்றவனுக்கு, பொய்யை விரும்புகின்றவனுக்கு கடவுள் தருகின்ற தண்டனை என்னவென்றால், அவர் அழித்து போடுவார். உன்னுடைய வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி உன்னை நிர்மூலமாக்குவார். அப்பொழுது கடவுளுக்கு பயந்து நீதிமான்களாக இருந்த மனிதர்கள் எல்லாம் இந்த தண்டனை பெற்ற மனிதனை பார்த்து எள்ளி நகைப்பார்களாம். இந்த சூழலிலே கடைசியாக தாவீது சொல்லுகிறார் 8வது வசனத்திலே, ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நாம் வாழ்கின்ற இல்லத்தில் உள்ளவர்கள், இல்லத்தில் அருகாமையில் உள்ளவர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள், திருச்சபையில் உள்ளவர்கள் கேடு நிறைந்தவர்களாக, கேடுகளை செய்பவர்களாக, தீங்கு நிறைந்தவர்களாக நாம் வாழ்ந்தாலும் பக்தன் தாவீது சொல்வது போல, நான் எப்படி இருக்கிறேன், நானும் அவர்கள் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும், பிறர் எப்படியும் வாழ்ந்து போகட்டும், ஆனால் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்திலே செழித்தோங்குகின்ற சிறுமையுடையவனாக இருக்கின்றேன். தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற ஆசீர்வாதங்களை பெற்று செழிப்போடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தாவீது ஒரு விசுவாச அறிக்கையை அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு கேள்வி நமக்கு எழுப்பலாம், ஏன் எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, இந்த ஒலிவ மரத்தை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, மற்ற எல்லா மரங்களை விட இந்த ஒலிவ மரத்திற்கு திருமலையிலும் சமூகத்திலும் தனி மரியாதையை நாம் கொடுப்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படியெல்லாம் இந்த நமக்கு தெரிந்த காரியங்கள் தான், இந்த ஒலிவ மரம் மிக மருத்துவ குணமுடையது என்று சொல்லி நாம் அறிகின்றோம். அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த எண்ணெய் பலவிதமான உபயோகப் பொருளாக அது பயன்படுகின்றதை நாம் அறிகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஒலிவ மரம் எந்த சூழலிலும் கெட்டு போகாத, ஆண்டாண்டு காலம் நீடித்து வாழ்கின்ற ஒரு மரமாக இருக்கிறது. ஆகவேதான் அன்றைக்கு 40 நாள் இரவும் பகலும் மழை கொட்டி உலகமே அந்த ஜல பிரளயத்தில் மூழ்கி அமிழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே 40 நாள் கழித்து தண்ணீர் வடித்த பிற்பாடு நோவா அவர் பேழையிலிருந்து புறாவை வெளியே விடுகின்றார். தண்ணீர் தீர்ந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்கு அப்பொழுது அந்த புறா அதனுடைய அலைகளை குத்தி கொண்டு வந்த அந்த இலை ஒலிவ இலை திருமலை சொல்லுகின்றது. அதிலே ஒன்றை புரிந்து கொள்ள முடியும், 40க்கும் மேற்பட்ட நாட்கள் தண்ணீரிலே மூழ்கி எல்லா மரங்களும் இலைகளும் அது மக்கி அழுகி போன தருணத்திலே இந்த ஒலிவ மரம் அழுகாத, நீடித்து உழைக்கின்ற, வலிமை நிறைந்த, வாழ்வு நிறைந்த ஒரு மரம். ஆகவேதான் அது அழுகி போகாத தருணத்திலே இந்த புறா அதனுடைய அருகிலே ஒலிவ இலையை அது கவி கொண்டு வந்ததை நாட்டுமுறையிலே பார்க்க முடிகின்றது. ஆகவேதான் பக்தன் தாவீது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அன்புக்குரியவர்களே, 128வது சங்கீதத்திலே நாம் அங்கே அந்த திருமண மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது நாம் சொல்வோம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஏன்? எத்தனையோ மரங்கள் இருக்கிறதே, அதை விட்டுவிட்டு இந்த ஒலிவ கன்றையே பிள்ளைகளுக்கு உண்மையாக சொல்ல வேண்டும். அதுதான் இந்த ஒலிவ மரத்தினுடைய சிறப்பு. ஆகவே இந்த பக்தர் தாவீதை போல இந்த வார்த்தைகளுக்கு
செவி சாய்த்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஒலிவ மரம் அது எப்படி பழைய பாட்டு காலத்திலே படிக்கின்ற பொழுது இந்த ஒலிவ மரத்தின் அந்த மரத்தை தூண்களாக ஆலயத்திலே பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆலயத்திலே இந்த ஒலிவ மரத்தை அது அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வந்தார்கள். திருமறையின் அடிப்படையிலே நாம் படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே நமக்கு மிக மிக தேவையாக இருக்கின்றது. ஒருவரும் இந்த வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வை திரும்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் திருச்சபையை ஆலயத்தை நமக்கு கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தொழுது கொள்வதற்கு நமக்கு ஒரு திருச்சபையை கொண்டிருக்கின்றார். அது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அது தலைமுறையாக கைமாறுகின்ற ஒரு திருச்சபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். கடவுள் வாசப்படுகின்ற திருச்சபையை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த திருச்சபையிலே இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அந்த திருச்சபைக்கு நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம், அந்த திருச்சபையிலே நம்முடைய பங்கு என்ன என்பதை ஒருவரும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சரீர உழைப்புகள் அல்லது நம்முடைய பொருளாதாரங்கள் அல்லது ஒரு நாளிலே 24 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அதிலே எத்தனை மணி நேரம் நாம் திருச்சபைக்கு இப்படி எல்லா நிலைகளிலும் திருச்சபைக்கு நம்முடைய பங்கு என்ன என்பதை இந்த வேளையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏதோ வாழ்ந்து கடவுள் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை சுயமாக நமக்கு மட்டுமே அதை நாம் செலவழித்து வாழ்ந்து போகின்ற ஒரு அனுபவம் அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. மாறாக பக்தன் தாவீது சொல்வது போல ஒவ்வொருவரும் ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆலயத்திலே நாம் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல, பச்சையான ஒலிவ கன்றுகளைப் போல நீடித்து உழைத்து செழிப்பாக வாழ்ந்து நாம் மறுபெயர்களாக காணப்பட ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவர்களாக அவருடைய பிள்ளைகளாக தெரிவு செய்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் முதலாவது நாம் சிந்தித்தது போல விசுவாச கூட்டத்திற்குள்ளாகவும் கேடு செய்பவர்கள், அவதூறு செய்பவர்கள், கபடு செய்பவர்கள் அநேகம் பேர் உண்டு. ஆனால் நாம் அவர்களை பார்த்து நாம் அந்த வழியிலே நாம் சென்று விடாதபடி பக்தன் தாவீதை போல நாம் எல்லாரும் ஆண்டவருடைய திருச்சபையிலே பச்சையான ஒலிவ கன்றுகளைப் போல வாழ்ந்து ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற ஆசீர்வாதங்களினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன திருவசனத்தினூடாக ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நாம் நிறைவாக பெற்று நாம் வாழ இந்த வேளையிலே நாம் நம்மை இறைவனுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்ற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். அப்படி செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமாக நாம் அனைவரும், நம்முடைய குடும்பங்கள் அனைவரும் இந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ கன்றுகளைப் போல வாழ்ந்து நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் இந்த காலை பொழுதுகளை கிருபை செய்வாராக. ஆண்டவர் நம்மை இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் மீண்டும் இணைந்து 435வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 435. அருள் ஏராளமாய் பெரியும் உறுதி வாக்குறுவே ஆறுதல் தேடுதல் செய்யும் திருநாம் இறுதியை என்கிறீர்கள். 435வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிடுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் தீரணம் மிகுதியே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீரணம் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா காணாத நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீரணம் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இந்நேரமே அருளின் பாரியின் தாரும் ஜீவத ஞாபகரே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீரணம் பெய்யட்டுமே அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே இங்குள்ள கூட்டத்திலேயும் இறங்கிக் கண்ணிலுமே அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீரணம் பெய்யட்டுமே. ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த இந்த மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளின் அதிகாலை பொழுதுகளே, ஒரு குறுகிய நேரத்தை இருக்கின்ற இடங்களிலே ஒலிபெருக்கியின் வாயிலாக இறைவனோடு செலவழித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஒரு கணம் நம்முடைய உள்ளங்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்தோம். நமக்கு முன்பாக அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பலவான்களாக, மேன்மை பாராட்டுகின்றவர்களாக, கபடு செய்கின்றவர்களாக, தீங்கு நிறைந்தவர்களாக, பொல்லாப்பு நிறைந்தவர்களாக ஏராளம் ஜனங்கள் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட இறை மக்களாகிய நாமோ பக்தன் தாவீதை போல, அந்த மனிதர்களைப் போல அல்லாது ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவக் கன்றுகளைப் போல செழித்தோங்கி வாழ்ந்து ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அத்தனை பேரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வினை தந்து என்னை ஆசீர்வதியா. ஆலயத்திலே நானும் பச்சையான ஒலிவக்கட்டுகளைப் போல செய்யப்பட்டு என்னை உமக்காக அர்ப்பணித்து நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களை, நீர் தருகின்ற வாழ்வினை நான் பெற்றுக்கொள்ள
என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஒரு கணம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. எங்கள் தந்தையாம் கடவுளே, ஒரு முறை கூட உம்மை நன்றி உணர்வோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. இந்த தொழுகைக்கு தங்களை அர்ப்பணித்த அத்தனை பேருக்காக உன் சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து ஆண்டவரோடு ஒன்றித்துக் கொண்டிருக்கின்ற இறைமக்கள், இந்த சுற்றுவட்டாரத்தின் ஜனங்கள் அத்தனை பேரையும் என் ஆண்டவர் தாமே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறார்கள். பொல்லாத மனிதர்களைப் போல நாங்கள் வாழ்ந்து விடாதபடி பக்தன் தாவீதைப் போல தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு கனிதருகின்ற பச்சையான ஒலிவ மரத்தை போல நாங்கள் வாழ்ந்து ஆண்டவர் தருகின்ற வாழ்வினை சுதந்திரிக்க தூயாவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபை ஊழியர்களை ஆசீர்வதியும், திருச்சபை சபை செயற்குழுவை ஆசீர்வதியும், திருச்சபையின் எல்லா இறைமக்களை ஆண்டவர் ஆசீர்வதியும், இந்த சுற்றுவட்டாரத்தின் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். எந்த விதமான நோய் நொடிகளும் துன்பங்களும் கடினங்களும் எங்களை அணுகாதபடி ஆண்டவர் தாமே இரத்த கோட்டைக்குள்ளாக மறைந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த தொற்று நோயின் காலங்கள் வெகு விரைவிலே குறைந்து நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்விற்கு, ஆண்டவரை குறிக்கின்ற வாழ்விற்கு நாங்கள் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, அத்தனை பேரையும் ஆண்டவருடைய அன்பின் கருத்திற்குள்ளாக நாங்கள் தருகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் நீங்காத அருள் பிரசன்னம் அத்தனை பேரோடும் ஒவ்வொரு நாளும் நின்று நிலவட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் தந்தையே உம்முக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீதம். மீட்கப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இந்த தொழுகையிலே கலந்து கொண்ட அத்தனை பேரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.